வேளாண் வணிக வழிகாட்டு மையம் அமைத்தல். விவசாயிகளுக்கும் புதுமை படைக்கும் வேளாண் தொழில் முனைவோருக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் நவீன தொழில்நுட்ப தகவல்கள், கடன் இணைப்பு, மானிய உதவிகள், பயிர் காப்பீட்டு விழிப்புணர்வு, முதலீட்டு திட்டமிடல், விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தல் முதலியவை குறித்து வழிகாட்டுதல் வழங்கும் நோக்கில் சென்னையில் 50 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வேளாண் வணிக வழிகாட்டு மையம் நிறுவப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். அறுவடை காலங்களில் விளைபொருட்களின் வரத்து அதிகரிக்கும் போது, சந்தை விலை குறையும் போது விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சேமிப்பு கிடங்களில் இருப்பு வைத்து விலை உயரும் போது விற்பனை செய்ய ஏதுவாக அதிக வரத்துள்ள போலூர், திருவண்ணாமலை, அம்மூர், ராணிப்பேட்டை ஆகிய 2 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தலா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் 4,80,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். குளிர்பதன கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், புளி, மிளகாய், வற்றல், எலுமிச்சை போன்ற வேளாண் விளைபொருட்களின் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்து, சேமிப்பு காலத்தை நீட்டித்து, தரத்தை பாதுகாத்து, ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் துறைமுகம் மற்றும் விமான சேவை முனையங்களுக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தலா 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்குகள் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் ஏற்படுத்தப்படும். மத்திய மண்டலத்தில் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் மற்றும் சிறப்பு வணிக வளங்களை மேம்படுத்துதல். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எம்புதூரில் வாழைக்கும், பீகே அகரத்தில் வெங்காயத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் புளிக்கும், வேடச்சந்தூரில் முருங்கைக்கும் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிகுளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ராஜேந்திரபுரத்தில் உள்ள தென்னை வணிக வளாகம் ஆகியவற்றின் செயல்திறனை மேம்படுத்தவும், மதிப்பு கூட்டலை அதிகரிக்கவும் அவை 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை பதப்படுத்தும் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும். இம்மையங்களை பயன்படுத்தும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள், ஏற்றுமதியாளர்கள் உரிய இயந்திரங்களை நிறுவ 50% மானியம் வழங்கப்படும். இதற்காக 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் ஏற்றுமதிக்கான கூடுதல் வசதிகள். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மாம்பழம், மாதுளை, காய்கறிகள் போன்றவற்றின் ஏற்றுமதியை சீனா, தென்கொரியா, ஜப்பான், ஐரோப்பியா ஒன்றிய நாடுகளுக்கு விரிவுபடுத்திடும் நோக்கில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் வெப்பநீர் பதப்படுத்தும் இயந்திரம், தரம் பிரிப்பு கூடம், குளிர்பதன கிடங்கு ஆகிய கூடுதல் வசதிகள் விவசாயிகள், பதப்படுத்துவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயன்பெறும் வகையில் 1,94,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். உழவர் சந்தைகள் புனரமைப்பு. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தைகளில் நடப்பாண்டில் 10 உழவர் சந்தைகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும், சென்னையில் உள்ள பல்லாவரம், ஆவடி உழவர் சந்தைகளை நவீன ஒருங்கிணைந்த உழவர் சந்தைகளாக மறுசீரமைக்கவும், பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்படாமல் உள்ள வேப்பந்தட்டை உழவர் சந்தையினை எளம்பலூருக்கு இடமாற்றம் செய்யவும், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உழவர் சந்தையினை மீள பழைய இடத்திற்கே இடமாற்றம் செய்து புதிய கட்டடம் அமைக்கவும் 20 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் சந்தைகளில் மின்னணு விலைப்பலகைகள். தமிழ்நாட்டில் உள்ள 194 உழவர் சந்தைகளில் விவசாயிகளால் விற்கப்படும் விளைபொருட்கள் மொத்த சந்தை விலையை விட கூடுதலாகவும், நுகர்வோருக்கு சில்லறை விலையை விட குறைவாகவும் விலை கிடைத்திட ஏதுவாக அங்கு விற்பனை செய்யப்படும் அனைத்து காய்கனிகளுக்கும் அன்றாடம் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவ்வாறு நிர்ணயம் செய்யப்படும் விலையினை அனைவருக்கும் வெளிப்படையாக அறிவித்துவிடும் வண்ணம் 59 உழவர் சந்தைகளில் மின்னணு விலைப்பலகைகள் 2,04,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சந்தை இடையீட்டு திட்டம். விலை நிலைப்படுத்தல் நிதி. தக்காளி போன்ற எளிதில் அணுகக்கூடிய விளைபொருட்களின்
விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை வாரியத்தின் மூலம் 4,26,00,000 ரூபாய் மாநில நிதியுடன் சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்தல் நிதி ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் சந்தைகளில் தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றின் விலையினை நிலைப்படுத்த முடியும். வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம். நாட்டிலேயே வேளாண் சந்தைப்படுத்துதலில் முன்னணி மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடு. இதற்காக செயல்பட்டு வரும் 285 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், 213 ஈனாம் சந்தைகள், 194 உழவர் சந்தைகள், 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கட்டமைப்புகள் தொடர்பான தரவுகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு, முன்கணிப்பு பகுப்பாய்வு, புவியியல் தகவல் முறைமை, தொழில்நுட்ப நிகழ்நேர சந்தை நுண்ணறிவு விவரங்களை வழங்க வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம் ஏற்படுத்தப்படும். நடப்பாண்டில் 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் இம்மையம் அமைக்கப்படும். விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பூமியில் இன்றளவும் உயிர்களும் தாவரங்களும் உள்ளதென்றால் அதற்கு காரணம் விதைகள்தான். விதைகள் தாம் தோன்றும்போதே தமக்கு தேவையான ஊட்டச்சத்துடனும் பாதுகாப்பு கவச உரையுடனும் பிறக்கின்றன. பயிர் சாகுபடியின் அடித்தளமாக விளங்கும் இத்தகைய விதைகள் தரமானதாக இருப்பதை உறுதி செய்வதே விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் முதன்மை பணியாகும். உயிர்ம விவசாயிகள் இயற்கை விவசாயிகளின் தரவுகளுக்கான ஒருங்கிணைந்த வலைத்தளம். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டம், பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இந்தியா ஆர்கானிக் மற்றும் பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இயற்கை வேளாண்மை ஆகிய திட்டங்களுக்கென தனித்தனி வலைத்தளங்களை ஒன்றிய அரசு பராமரித்து வருகிறது. இத்திட்டங்களில் பதிவு செய்யப்படும் விவசாயிகளின் விவரங்களை நுகர்வோர் மற்றும் வணிகர்கள் தெரிந்து கொள்ள இயலாத நிலையை மாற்றி உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் மேற்கூறிய 3 திட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளின் தரவுகள் அடங்கிய ஒருங்கிணைந்த வலைத்தளம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். விதை பரிசோதனை நிலையங்களுக்கு தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறுதல். விதைகளின் தரத்தை உறுதி செய்து பரிசோதனை முடிவுகளின் மீதான நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் நாகப்பட்டினம், தேனி, நாமக்கல், திருவள்ளூர், ஈரோடு, ராமநாதபுரம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 8 விதை பரிசோதனை நிலையங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் செலவில் தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறப்படும். விதை சான்றளிப்பு துறையால் சான்றளிக்கப்படும் விதைகளுக்கு QR கோடு கொண்ட சான்றட்டைகள் வழங்குதல். விதை சான்றளிப்பு துறையால் விவசாயிகளுக்கு QR குறியீடு சான்றட்டைகளுடன் கூடிய சான்று விதைகள் வழங்கப்படும். இதன் மூலமாக விதைகளின் உற்பத்தி முதல் விநியோகம் வரை முழுமையான கண்காணிப்பு ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.